அக்கா அத்தை போல ஒரு எங்க அம்மா எங்களை அடிக்கிறாங்க. இது வசமையா பேசிருப்பாள். என் கணவரை நான் பார்க்க முடியாது என்று எங்களை அடித்து கணவர் என்று சொன்னார். ஆமா, சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, அடித்து விட்டாலாம். ஆமா ஆமா, நான் எதற்காக வந்து சொல்லவில்லை அல்லவா? அவன் நம்பியிருந்தான். அவன் போகிறாரா யுத்தத்துக்கு சென்றார். விடைத்தாவும் பிரச்சனை வந்திருக்கிறா. மனங்களில் கூட்டுக்காம கொடுத்தாலே அது விடைத்தாவும் பிரச்சனை வந்திருக்கிறாரு சொல்லுது. அம்மா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெளியாகிவிட்டது என்று வைக்குது. மறுபடியும் ஏன் வந்திருக்கீங்க? அம்மா, உங்க கணவர் என்ன வைத்தாரு தெரியுமா? உங்க கணவர் யுத்தத்துக்கு செல்கிறார். ஆனால் உங்களிடம் வெடித்தாவளை பெற்றுத்தலாம் சொல்றாரா? என்னது? அது என்ன அப்படி சென்றிருக்கிறார்? அதனால் யுத்தத்துக்கு சென்றிருக்கிறார் என்று விளக்கிட்டீங்க. ஆனால் இந்த நேரத்தில் என் மனதில் மூடி வைக்கிற ரகசியத்தை உங்களிடம் உரைத்திருக்கிறேன் தெரியுமா? என் மர்மம் உனக்கு தெரியாமல் நான் தெளிவாக விடப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டியது? அப்படியே வெளியில குளித்து விடும் என்றால் தாயா தந்தையார் தெரிந்தவர்களுக்கும் அது மட்டும் இல்லாது உங்கள் முகத்தில் வெளிக்காமல் இருவருக்குமே ஒரு வெண்தலை இட வேண்டுமா? வெத்தலுக்கு உள்புறமாகும் அவர்களும் வெத்தலுக்கு வெளிப்புறமாக நீங்கள் கொடுத்து உன் தாய் அந்த பேரை உடைத்தால் தான் விளையாமல் கொடுப்பேன், இல்லை என்றால் உங்கள் முகத்தில் வெளிக்க மாட்டார்களாம் என்று தெளிவாக உரைத்திருக்கிறார்கள்.
எங்களுடைய அம்மா என்னுடைய கண்ணில் வைக்க மாட்டாங்களா? என் கண்ணில் வைக்க மாட்டாங்க. ஆமா. முகத்தை பார்க்க மாட்டாங்க. ஆமா, உங்களுக்கு விடைதாமலம் கொடுக்க மாட்டாங்களா? ஒருவேளை உங்களுக்கு விடைதாமலம் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேரை நீங்கள் சொல்லணுமா? உங்க தாய் தந்தை பெரிய உரைக்க வேண்டும். தாயாதிகளோடு போருக்கு போகிறானே. எப்படி? என் தாய் தந்தை முதல் முறை என் பிறப்பெண்ணை என்று சொன்னாதான் சொன்னதான். அது மட்டும் இல்ல, எப்படின்னா வெண்திரை இட வேண்டுமா? ஒரு முறை அம்மாவும் ஒரு முறை நீங்களும் இருக்கணுமா? அதான் சொல்லுவாங்க. சிறை போட்டு. ஆமா, இதுவரை என் முகத்தை பார்க்க முடியாது. இந்த ஆடி பார்த்து அன்பாக்கி கிடைத்தாலும் வாங்கலான்னு வந்தேன். என் நேரம் போது என்ன செய்வது? அப்படியா? அப்படியா? சமாச்சாரம். ஆமா, பிறவிலே அது வந்திருந்தது. ஆமா, அவளுக்கு சமாதானம் உண்மையா நம்மளால எவ்வளவு அடிவாங்க ஐயா கட்டி விட்டாரு. ஐயா அண்ணா போதே வருத்த வேண்டாம் பின்புறமாக நிறுத்தி அதனால் நானே போறேன் அப்புறமாக நீரே அது நீரே வெண்கரையே போடுதுமா? என்ன பண்றதுப்பா? வந்து விட்டார்கள். நல்லா
அந்த பாக்கியம் தன்னை கொள்ள அந்த பாக்கியம் தன்னை கொள்ள கரையவன் முன்னே நான் கரையே போக வேண்டும் நான் போகிட்டேன் மீண்டு வருவேனா அல்லது மாட்டு போவேனா கிடையாது. வெற்றி என்பது ஒருவருக்குத்தான். ஒரே நான் வெற்றி பெற்று விட்டால் வந்து முடியும். தோற்றுவிட்டால் அப்படியா அதற்கு விதி மாட்டு விட்டால் அது என்ன மூத்த தாமரம் அதை விடைத்தாமரமாக அபிராமி அவர் இப்படியெல்லாம் உரைத்தால் கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன். இருந்தாலும் என் மனதில் உள்ள ரகசியத்தை அவரிடம் வைத்திருக்கிறேன். ஏன் உரைக்கிறேன் தெரியுமா? அவர் எப்படி சொன்னேன், நான் எப்படி தெளிவாக உரைக்கிறேனோ அதவாறு அவர் உரைத்து கொடுக்கிறானால் கண்டிப்பாக கொடுத்து அவரை கொடுப்பேன். என் தாய் தந்தையா
இருக்கும். கருப்பு குதிரை என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்படி? குதிரை ஆமா. ஏழு மட்டும் கூட கேள்வி. ஆமா. அடி தெரியாத அடிமருந்து தான்